ஹலோ வணக்கம் டிஎம்எஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆசன். அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருக்கோம். சகானா மோட்டார்ஸில் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா அது சகானா மோட்டார்ஸ். அங்கே திருப்பி காட்டுங்க. நம்ம பார்க்குற இடம் தான் சகானா மோட்டார்ஸ். அதுக்கு பக்கத்து கடைக்கு தான் இன்றைக்கு வந்திருக்கோம். இங்கேயும் நம்ம நிறைய பைக் இருக்குது. அதாவது ஒரு ஆள் கேட்டிருந்தவர் எம்டி பைக் போடுங்கன்னு, அடுத்த இன்னொரு ஆள் கேட்டிருந்தவர் என்எஸ் பைக் போடுங்கண்டு. இதில் என்எஸ் பைக் எல்லோ கலர் இருக்குது, எம்டி பைக்குன்னு இருக்குது. அப்போ இரண்டையுமே வீடியோ எடுத்து போட்டுடலாமேண்டு இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை கட்டம் கட்டமாக போடுவோம். ஏனெண்டா கொஞ்சம் லாங்கான வீடியோவாக இருக்கிறவண்டியா அதை நாங்கள் கட்டம் கட்டமாக போடுவோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜமீல் மோட்டார்ஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பல பைக்கில் அங்கே பின்னுக்கு அடிக்கிறதுக்கு இப்போயும் பைக் எடுத்துக்கொண்டு தான் இருக்காங்க. அங்கே பாருங்க. ஏன்னா ஒரு பெரிய மோட்டார்ஸ், அதாவது நல்ல குவாலிட்டியான பைக் இங்கே இருக்கிறபடியா இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்எஃப் மிகவும் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்தது. என்னென்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைக் சார்ஜ் போட இல்லை. அதாவது நம்மளுடைய தொழிலே தானே மைக் சார்ஜ் போடணும், ஃபோன் சார்ஜ் போடணும் அப்படின்ட்டு கேட்க அதே சார்ஜ் போடாமல் விட்டதால எங்களுடைய மைக் வேலை செய்யலை. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் எல்லாம் கொண்டு நான் எனக்கு தெரியும் சார்ஜ் இதில் 75 இருக்கு. பவர் பேங்க் கொண்டு வரணும் மட்டும் தெரியும். ஏனெண்டா திடீரென்று நம்மளுடைய மைக் சார்ஜ் போட மறந்துடுறேன் இப்படி ஒரு சில வேலைகளால். அதனால இப்போ கொஞ்சம் வீடியோ நான் அதில் போடுறேன் பாருங்க. எந்த கதையுமே விளங்காது, இவ்வளோ கதைச்சு போட்டேன். ஒரு 3 நிமிஷம் இந்த பைக்கில் பற்றி எல்லாம் நிறைய வீடியோ சொன்ன அப்புறமா மைக் வீடியோ எடுத்து பார்த்த நேரம் மைக் வேலை செய்யலை. எப்படி இருக்கு இப்போ சரியான ஒரு பிரச்சனையில் மாட்டி இப்போ ஒரு 5 நிமிஷம் சார்ஜ் போட்டு இந்த மைக்கை திருப்பி வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன். ஓகே டிஎம்எஃப், அந்த வீடியோவில் நான் என்ன சொன்னேன்டா நம்மளுடைய டிஎம்எஃப் டியூட்டி பார்த்துருப்பீங்கன்னு, அதே போல் டிஎம்எஃப் சர்ப்ரைஸ் டெலிவரி. ஏண்டா நம்மளுடைய ஊரில் இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி சிரிக்காத கொன்றும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதிரி டிஎம்எஃப் சர்ப்ரைஸ் டெலிவரி ஒன்று நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால நீங்கள் உங்களுடைய நண்பர்களுடைய வேல்த்தியாக இருக்கலாம், அப்புறமா கல்யாண நாளாக இருக்கலாம், அப்புறமா காதலர் தினமாக இருக்கலாம். ஆனால் அடி மட்டும் வாங்கி தரப்படா. அப்படி நிறைய விசேஷமான நாட்களை எங்களுடைய டிஎம்எஃப் சர்ப்ரைஸ் டெலிவரி மூலம் நீங்கள் கொண்டாடி கொள்ளலாம். அதுக்காகத்தான் நாங்கள் இதில் அந்த டிஎம்எஃப் சர்ப்ரைஸ் டெலிவரியை இதோட இணைத்து கொள்ளலாம்ண்டு. எப்படி நாங்கள் வீடியோஸ் போடுவோம்னா நம்மளுடைய டிஎம்எஃப் யூடியூப் இருக்கு தானே, டிஎம்எஃப் யூடியூப்லேயும் போடுவோம். டிஎம்எஃப் சர்ப்ரைஸ் டெலிவரி டிக்டாக் மற்றும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாண்டு எல்லாத்துலேயுமே நாங்கள் வீடியோஸில் போடுவோம். மறக்காமல் நீங்கள் போய் பார்க்கணும்னா பாருங்கள். அதாவது உங்களுடைய நண்பர்களும் இனி பேர்த்டே கொண்டாடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய டிஎம்எஸ் சர்ப்ரைஸ் டெலிவரி மூலமாக நீங்கள் கொண்டாடி கொள்ளலாம். ஆனால் நான் இதில் சொல்லிக்கொள்கிறோம், நம்மளுக்கு நினைவுகள் எப்பயுமே இருக்கும். அது நாங்கள் நம்மளுடைய டிஎம்எஃப் யூடியூப்பில் போட்ட வேண்டாம். ஒரு காலங்கழிச்சு நம்மளுடைய சர்ப்ரைஸ் அந்தந்த தருணம் நம்ம எப்படி கொண்டாடி இருந்தோமோ அது எல்லாமே மறுபடியும் பார்க்கும்போது ஒரு மெமரிஸாக இருக்கும். அந்த டிஎம்எஃப் சர்ப்ரைஸ் டெலிவரியை ஆரம்பிச்சிருக்கோம். டேய் சிரிக்காத, இவன் என்ன சிரிக்கிறான்னு தெரியுது, இவன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு விளங்குது. நீயே மேஷம் வேலைக்கு போயிட்டு நீ இளைஞர்களுக்கு வேலையை ஏற்படுத்தி கொடுக்கப்படுறான்னு சிரிக்கிறா, வெளுத்துப்படுவோம்னு. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் இப்படித்தான் நிறைய கதைச்சு போட்டு வீடியோ அப்படியே சரி மைக் வேலை செய்யாம போயிட்டு எதுக்கிடையிலே நம்ம எவ்வளோ வேகமாக வீடியோ எடுக்கலுமோ அவ்வளோ வேகமாக வீடியோ எடுப்போம். இப்போ இவ்வளோ பைக்கிலையும் பார்ப்போம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு ஆள் என்எஸ் கேட்டிருந்தவர், அடுத்த ஆள் எம்டி கேட்டிருந்தவர். அப்போ 2 பைக்கும் இருக்கு. கேட்ட 2 பேருமே கமெண்ட் பண்ணிடணும் இந்த வீடியோவில். மக்களை பண்ணலன்னு வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு தான் அடி தருவோம் நேரடியாக. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே டிஎம்எஃப், இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற பைக் தான் என்எஸ். அதாவது நம்மள்கிட்ட ஒரு ஆள் கேட்டிருந்தவர் என்எஸ் தாங்க போகிறோம், என்எஸ் வீடியோ போடுங்கன்ற என்ன இருக்குது பாருங்கள். பிஐ நம்பர் லாஸ்ட்டாக வந்தது. அதாவது இதுக்கு பிறகு எந்த பைக்குமே இறக்குமதி செய்யலை. பார்த்தீங்களா தெரியும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் என்எஸ், அதாவது 2 என்எஸ் பைக் போட்டிருந்தேன். இது என்எஸ் 200 பைக். அடுத்ததாக நீங்கள் உங்களுடைய வீடு கட்டுறதுக்கு மாவில் ஏதாவது வாங்கணுமெண்டா, மாவில் அது சம்மந்தப்பட்ட இதை வாங்கணுமெண்டா இந்த கடைக்கு வந்தீங்களேண்டா வாங்கிக்கொள்ளலாம். அதாவது ஐயாட கடை தான் இது. பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனவு இல்லங்களுக்கு மாவில் டாய்லெட்டுகள் எடுக்கணுமெண்டா நீங்கள் இங்கே கொள்ளலாம். ஓகே, இப்போ நம்ம
இப்போ நம்ம வந்து இந்த என்எஸ் பைக்கை வந்து பார்ப்போம். இந்த என்எஸ் பைக்கோட விலையை வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இதோட டயர்லாம் வந்து பாருங்க நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. பார்க்கும்போது நல்லா இருக்குது இந்த பைக் எல்லாமே வந்து. இது வந்து எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்றதையும் வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்வோம். ஓகே, இது வந்து 26,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த பைக் வந்து. இது நல்ல லுக்காக இருக்குது. இங்கே பாருங்க, இவர் தான் பஸ், நம்மளுடைய இந்த கடையோட பஸ் வந்து இவர் தான். ஓகே, இதோட ப்ரைஸை வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, இதோட ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா 9,25,000. இந்த என்எஸ் பைக் வந்து 9,25,000. இங்கே பாருங்க, அதாவது நீங்கள் வந்து பைக் எடுத்த உடனே எதுவுமே வந்து சோடிக்க தேவையில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க 13 லட்சம் 14 லட்சத்துக்கு போகுது, என்ன குறைச்சி சொல்கிறேன்டா. இல்லை, அப்படி எடுத்தவங்களும் வந்து இருக்காங்க. எங்களோட ஊரில் வந்து நிறைய பேர் வந்து எடுத்திருக்காங்க 13 லட்சத்துக்குலாம் என்எஸ். அது வந்து அடிப்பட்ட என்எஸ் ஓடி. இது வந்து ஓட இல்லை அவ்வளோக்கு. நல்ல என்எஸ் ஏபிஎஸ் மாடல் வந்தது, 200. அடுத்ததாக வந்து நம்ம வந்து பார்க்குறது வந்து இந்த இருக்குது. இது வந்து கொண்டாட பைக். இது வந்து பிஹெச்சி நம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா 6.5 போகுது. 6.5 லட்சம் தானே, 6.5 போகுது. நீங்கள் வந்து நேரடியாக வந்து பேசிக்கொள்ளலாம், பேசி குறைச்சி எடுக்கலாம். இது வந்து எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குன்னு பார்ப்போம். இது வந்து டிஜிட்டல் மீட்டர். ஓகே, இது வந்து 43,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த பைக் வந்து. இது வந்து 6.5 போகுது. அதாவது நிறைய பாவிச்சம் வேண்டாம், அந்த பைக்கோட விலைகள் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது ஒரு பல்சரை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 8,50,000 போகுது. இது வந்து 6.5 போகுது. இதுவும் வந்து நல்ல பைக். அதாவது ஒரு பெட்ரோல் பாவனைக்கு வந்து நல்ல பைக் தான் இது. அதாவது கம்பெனி பெயிண்டிங்கோட இருக்குது, நல்ல கண்டிஷனாக இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிற பைக் வந்து எப்செட் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த எப்செட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், நல்லா வந்து லுக்காக இருக்குது. அதாவது கம்பெனி பெயிண்டிங் அப்படியே இருக்குது, எந்த டச் அப்புமே வந்து செய்யலை. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்கல்ல, இந்த பாருங்க விடத்தெல்லாம் கீறுபட்டிருக்கு தானே, அப்படியே இருக்குது. எந்த டச் அப்புமே வந்து செய்யறதில்ல. எந்த அப்படி ஒரு நம்பிக்கையில் தான் இங்கே வந்து வீடியோ எடுக்க நாங்களும் பாருறேன். நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வீடியோ அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு நம்பி வரணுமென்றதுக்காக தான் நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கிறோம். இது பிஐ மாடல். பின்னுக்கு இந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லுக்காக இருக்குது. கட்டி டயர் போட்டுருக்காங்க, பார்க்க நல்லா இருக்கும். அப்புறமா வந்து வீல் செட் எல்லாமே வந்து புதுசு போட்டிருக்காங்க. நீங்கள் எதுவுமே வந்து சேர்த்து ஒரு பைக் வந்து புது பைக் எப்படி எடுக்கிறீங்களோ அப்படி எடுத்த வழியில் ஓடலாம். அதாவது பயப்படாமல் நீங்கள் வந்து ஓடலாம். அப்படி சேவிஸ் எல்லாம் போட்டு தான் வச்சுருக்காங்க. இது வந்து எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்றதை வந்து பார்ப்போம். ஓகே, இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா 19,000 கிலோமீட்டர். இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா 19,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அதனால தான் இந்த பைக் கொஞ்சம் விலை 8 லட்சம். இந்த பைக் கொஞ்சம் விலையாக இருக்கிற காரணம் வந்து அதுதான். 19,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறபடியா 9 லட்சம் இந்த பைக்கோட விலை. 9 தானே? ஓ, 9 லட்சம். அதாவது 19,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஒரு புது பைக் எப்படி கிடைக்குமோ நமக்கு, அதே ஃபீல் வந்து இந்த பைக் கொடுக்கும். அப்படி இருக்குது நல்ல பைக்கா. அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க போகிற பைக் வந்து நிறைய பேர் வந்து பைக் எடுக்க வராங்க, அவங்களையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணப்படா. ஓகே, நம்ம வந்து அடுத்ததாக வந்து பார்க்க போகிற பைக் வந்து விஐவி நம்பர் வேர்ஷன் 3. அதாவது நம்மளும் வந்து இந்த பைக் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. பெட்ரோல் பாவனை வந்து நல்லா பாவிக்கும், நீங்கள் பயப்படாம வந்து எடுக்கலாம். லிட்டருக்கு வந்து 60 வந்து மைலேஜ் வந்து லிட்டருக்கு 60 தரும். அப்படி ஒரு நல்ல பைக் தான் இது. நம்ம கேமராமேன்ட்டை வந்து கேட்டுக்கொள்ளலாம். நாங்கள் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சு வந்த பைக் தான் இது. ஓ ஓ, எப்படி பெட்ரோல் பாவிச்சு? நல்லா பாவிச்சு. நல்லா வந்து இந்த பெட்ரோல் வந்து பாவிக்கிறது இந்த பைக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன் வந்து ஓய்வில் வந்து இருக்கிறார் பாருங்க. அதே ஃபீல், அந்த பைக்கையே பார்க்குற அதே ஃபீல்டில் இருக்கிறார். இதோட ப்ரைஸையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். இதோட ப்ரைஸ் என்னென்ன போகுது? 9.75 போகுது. நீங்கள் வந்து அண்ணாக்களோட வந்து பேசுகிற நேரம் வந்து அவங்க வந்து குறைச்சி தருவாங்க. இந்த டயர்லாம் மாற்றிருக்காங்க பாருங்க. நம்ம வந்து புது பைக் எப்படி எடுத்து ஓடுவோமோ அதே மாதிரி 220 மாடல் ஏபிஎஸ் பிரேக் வந்தது. இங்கே பயப்படாமல் வந்து நீங்கள் எடுத்து போகலாம். அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு பல்சர் பைக் 150 பிஎஃப்ஐ நம்பர். பின்னுக்கு பாருங்க எவ்வளோ லுக்காக இருக்குண்டு. ஓகே, நம்ம வந்து இப்போ பார்க்குற வந்து பல்சர் பைக். இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இதோட ப்ரைஸை வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இது என்ன ப்ரைஸில் வந்து போகுதுண்டு. இதோட என்ன ப்ரைஸ் சொன்னாங்க?
இந்த பைக் வந்து 6,35,000. அதாவது நம்ம வந்து புது டயர் போட்டுக்காங்க. இங்க பாருங்க, கொம்பனி பெயிண்டிங்கோட இருக்கு. BFI நம்பர். இது எத்தனையாம் ஆண்டு வந்த மாடல்? 2017ஆம் ஆண்டு வந்த பைக் தான் இது. இப்போ நம்ம வந்து 1 மணிக்கு இப்போ வந்து பார்த்தீங்களா, டிஎம்எஃப் வந்து நம்மளுடைய ஜமீல் மோட்டார்ஸில் வந்து நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஏதாவது பைக்குகளுக்கு உங்களுக்கு டவுட்டுகள் வேணுமெண்டா நீங்கள் வந்து கோல் எடுத்து கேட்கலாம். ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறுபடியும் ஒருக்கா ஃபோன் நம்பரை சொல்கிறேன். 077 33 00937. அடுத்ததாக வந்து ஒரு ஃபோன் நம்பர் வேலை செய்யாட்டிங்க அடுத்ததையும் வந்து கொடுத்துக்கொள்றது வந்து நமக்கு நல்லது. ஏன்டா நீங்கள் வந்து எனக்கிட்டே வந்து கமெண்டில் வந்து கேட்குங்க, ஃபோன் நம்பர் தாங்க, எந்த இடம் ப்ரோ எல்லாம் கேட்குங்க. கல்முனை தான். நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம்னா கல்முனைலாம் வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கும் வந்து கல்முனைலாம், அதாவது இந்த மாதம் முழுவதுமே வந்து பைக்குக்கான வீடியோ தான் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஒரு சில வீடியோஸ்கள் வந்து வேற வீடியோவும் வந்து வரும். அதாவது ஒரு ஃபன்னாக வந்து சின்ன வீடியோஸ்கள் வந்து எடுத்து போடுவோம். நம்முடைய டிஎம்எஸ் ஃபேமிலிக்கு வந்து அழுக்காம வேற வீடியோ வந்து போடுறோம். அடுத்த ஃபோன் நம்பரை வந்து கொடுத்துக்கொள்கிறோம். 077 78 42 42 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்கிற நேரம் வந்து உங்களுக்கு டவுட்டுகளை வந்து கிளியர் பண்ணி தருவாங்க இந்த ஜமீல் மோட்டார்ஸ். ஓகே, இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கொள்ளலாம். அதுக்கு முதல்ல வந்து நம்முடைய யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்க. மறந்துடாம உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னு சொல்றேன்டா, பைக் எடுக்கிறவங்க வந்து நிறைய இடத்தை வந்து தேடி திரிவாங்க. நானும் வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முதல் வந்து நிறைய இடத்துக்கு வந்து என்னுடைய பைக் எடுக்க தேடி தெரிஞ்சு எங்கேயுமே வந்து கிடைக்கல. நிறைய கஷ்டப்பட்டு நிறைய பேர்ட்ட வந்து விசாரிச்சிருக்கேன். அதுக்கு எல்லாமே வந்து ஒரே வழி நம்மளுடைய டிஎம்எஃப் யூடியூப் தான். மறந்துடாம நம்மளுடைய டிஎம்எஃப் யூடியூப் சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்வோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய் பாய்.